முயற்சி என்பது முச்சுள்ளவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர் ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் ரிட்டையர்டு ஹவுல்தாரீஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. நம்ம சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி, போலீஸ், எஸ்சிடி கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப், கோஸ்ட் கார்டு போன்ற அனைத்து துறைகளுக்கு வந்து ஃபிசிக்கல், மெடிக்கல், ரிட்டன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன காமிக்க போகிறோம்னா, நாங்கள் பெற்ற ட்ரைனிங் எப்படி நாங்கள் பேசிக் ட்ரைனிங் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா அட்வான்ஸ் என்ன பண்ணோம், எங்கெங்கே சர்வீஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் என்னென்ன மெடல் வாங்கணுன்றதை ஒரு வீடியோவில் ஷோ பண்ண போகிறோம் பாருங்கள். இது பேசிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபயரிங் ப்ராக்டிஸ் பண்ணது. ஃபயரிங் ப்ராக்டிஸ்னால் வந்துட்டு எப்படி என்ன பொசிஷன் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பூனேயில் நான் பிடி கோர்ஸ் ஷார்ட் கோர்ஸ் பண்ணுறேன். ஷார்ட் கோர்ஸ் மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஐபிசின்னு சொல்லுவாங்க. பிடி கோர்ஸ் பண்ணுறப்ப அசால்ட் ஈவெண்ட் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோஸ். 2000 வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு குளூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கான்வாய் ப்ரொடெக்ஷனுக்காண்டி இருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இதில் வந்துட்டு எப்படி நம்மளோட நினைவாக வச்சுருந்தது. இவ்வளோ கடும் குளிரில் நாங்கள் டூட்டி பார்த்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மற்றவங்க நேரம் எதுவுமே தெரியாமல் அவங்க வாட்டுக்கு வாயிலே கப்பக்கலம் கண்டுவாங்க. சரிங்களா? ஆர்மிக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அலப்பறை பண்ணிக்கிருப்பாங்க. சரிங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சாப்பிட குயிக் ரியாக்ஷன் டீமில் வந்துட்டு கமாண்டராக இருந்தப்போ நான் எடுத்த ஃபோட்டோ. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ குளிர் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஃபோட்டோனாலும் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி நம்ம இராணுவ வீரர்களும் இதே மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும். சென்ட்ரு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கபடி மட்டும்தான் தெரியும். அங்கே போன பிறகு வந்து ஃபுட்பால் கற்றுக்கிட்டு ஃபுட்பால் டீமில் வந்துட்டு வின் பண்ணப்போ எங்கள் சிஓ சாப்பிட்ட வந்துட்டு எப்படின்னா மெடல் வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோ. என்னோடய மெயின் கேம் வந்துட்டு கபடி. அந்த கபடியில் வந்து ப்ரைஸ் வாங்கினது அந்த ஃபோட்டோ ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு என்கரேஜாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு மெடல் வாங்குறப்ப அதோட கஷ்டம் தெரியும். அதே மாதிரி மெடல் வாங்குறதுக்காண்டி உங்களை அழைக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சாப்பிட்ட மெடல் இது வந்து கபடி மேட்ச்காண்டி ஆனது. இந்த மெடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பாலில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து நான் பிடி மாஸ்டர் வந்து வேலை பார்த்தப்ப எடுத்த ஃபோட்டோஸ். இங்கே தான் வந்துட்டு நான் நிறையா ஸ்விம்மிங்லேருந்து ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணுன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இது வந்துட்டு எப்படின்னா எனக்கு டேனிங் பாயிண்ட் அந்த இந்திய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி தான். என்னோடய நண்பர் சசிகுமாரோட எடுத்த ஃபோட்டோ. இது மெடல் ஆனப்போ கபடி மேட்ச் ஆனப்போ வாழ்க்கையில் டேனிங் பாயிண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு கிடச்சி. ஃபஸ்ட்டு இந்த காக்கின் கேர் போட்டிக்கு வந்தாலும் அது வந்துட்டு எப்படின்னா பேசிக் நம்ம ஏஐபிசின்னு சொல்லுவாங்க பூனேயில் அந்த கோர்ஸ் பண்ணப்போ. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா பூனேயில் வந்துட்டு எப்படின்னா நான் ட்ரைனிங் கொடுத்தப்போ எடுத்துன ஃபோட்டோஸ். சரிங்களா? இங்கே தான் எனக்கு டேனிங் பாயிண்ட் கிடச்சி. இங்கே என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அங்கே போனப்போ தான் எனக்கு ஸ்விம்மிங்லேருந்து என்னென்ன ஸ்டைல் இருக்குது, ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக்கு, பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி அனைத்து பொசிஷன்களும் கற்றுக்கிட்டேன். எப்படி லைஃப் பேட் எப்படி பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே என்டிஏவில் போனப்போ என் ட்ரைனிங் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. இங்கே வந்துட்டு எப்படின்னா ஆர்மியில் இருக்குதுட்டு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 34 வருஷம் அனுபவம் இருக்குது. அதனால் அவன் இன்ஸ்டியூட் வாங்க ஒரே முயற்சிகள் வெற்றி அடைய வைக்கிறது என்னோடய லட்சியம். இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி பேசிக் ட்ரெயின் பண்ணோம், நெக்ஸ்ட் என்னென்ன கோர்ஸ் பண்ண என்னென்ன மெடல் வாங்கினதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம். இதே வந்துட்டு நான் என்னோடய ஃபோட்டோஸ் எப்படி ஃப்ளெக்சிபிள் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா தண்ணியில் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம அணைப்பட்டி பக்கத்துக்கு இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு எப்படி நாங்கள் ட்ரைனிங் எப்படி கொடுத்துருக்கோம், என்னென்ன பண்ணுறோம். ஏன்னா மற்றவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட விடுவாங்க, மண்ணில் ஓட விடுவாங்க, அவ்வளோதான் முடிச்சுப்பாங்க. நம்மள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு, கிரவுண்டு, மணல், ஏத்தம், ஸ்டெப்ஸப்ஸு, தண்ணி, இந்த மாதிரி பலதரப்பட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரே முயற்சிகள் வெற்றியடை வைப்போம். மற்றவங்க எல்லாமே வந்து வாயில் கப்பங்களும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மற்றவங்கள பேசுகிறத விட நம்மளை பேசி போவோமே. ஒவ்வொரு ஃபோட்டோவை பொறுமையாக இருந்து பாருங்கள் எப்படி ட்ரைனிங் நடந்திருக்கு. இது மணலில் கொடுத்த ட்ரைனிங். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி ஸ்பீடை கூட்டுறதுக்காண்டி டயர் ட்ரைனிங் நான் வந்துட்டு டெமோ காமிச்சது. இது ஒரு லேடிஸுக்கு, ஜென்ஸ் இந்த போலீஸ் டீமுக்காண்டி காமிச்சது நான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இழுக்க தெரியலன்னாங்க, திருப்பி டெமோ கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் வந்துட்டு எப்படின்னா குரூப் ரன்னிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எப்படி ரன்னிங் பண்ணியிருக்கோம் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் மறுநாள் வந்துட்டு மணலில் போயிட்டு ஸ்டாண்டிங் அயனி முடிஞ்சு உடனே இந்த இது கொடுத்தது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரவுண்டில் வந்துட்டு குரூப் ரன்னிங் பண்ணது. இது வந்துட்டு எப்படின்னா கிரவுண்டில் எக்ஸசைஸ். எங்கள் கிரவுண்டு இது சொந்த கிரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரவுண்ட்லாம் பாருங்கள். கிரவுண்டில் ட்ரைனிங் வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளினோட ட்ரைனிங் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கிரவுண்டு வந்து எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கோம். அதை மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்து இன்றைக்கி வரல என்ன எல்லாமே பயப்படுறீங்க. அக்னிவீர் 4 வருஷம் அது பிறகு என்ன பண்ணுறேன் 2 லட்சம் பேர்த்தில் நீங்கள் 1000 பேர் ஆகிறப்ப 1000 பேர்த்தில் நீங்கள் 500 பேர் ஆக மாட்டீங்களா? அதை யோசிங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே பஸ்ஸில் ஏறுறப்ப திரும்பி ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் ஏறுறீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எப்படின்னா பர்மனன்ட் ஸ்டாப் போவீங்க என்ற நம்பிக்கையோடு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு 100% ஒரே முயற்சியில் வெற்றியடை செய்து எங்களுடைய இலக்காக வச்சுருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர 3, 4, 5க்குள்ளே யார் வராங்களோ அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், 3, 4, 5க்குள்ளே வராங்க. இந்த ஜூலை 3, 4, 5க்கு வராங்க. அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. ஒன்லி மெஸ் ஃபீஸ் மட்டும். அதுக்கடுத்து வரவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபீஸ் இருக்குது. வாங்க, ஜெய்.